ஓம் சாந்தி. நாம் தேவதையாக ஆகக்கூடிய ஆத்மா. பாப்சமான் ஸ்திதி மூலம் சமயத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய ஆத்மா. நாம் சுயத்தினுடைய பதிவேட்டை நல்லதாக ஆக்கிவிடுகின்ற ஆத்மா. சிறந்ததிலும் சிறந்தவர்களாக ஆவதற்காக சுயம் பகவான் நமக்கு சிறந்த வழியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். அதன் மூலம் நாம் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகிவிடுகின்றோம். தேவதையாக ஆவதற்காக வாயிலிருந்து எப்பொழுதும் மலர்களை வெளிப்படுத்துகின்றோம். நாம் மிகவும் நல்ல குணங்களை தாரணை செய்கின்றோம். இங்கேயே நாம் சர்வகுண சம்பன்னராக ஆகின்றோம். தந்தை எல்லையில்லாத ஆஸ்தியை அளிக்க வந்திருக்கின்றார். இப்போது தந்தை வந்து மீண்டும் நம்மை சிறந்த தேவதையாக ஆக்குகின்றார். தந்தை சிறந்ததிலும் சிறந்தவர்களாக நாம் ஆவதற்காக மிகச்சிறந்த வழியை அளிக்கின்றார். தந்தை குழந்தைகளை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார். நமக்கு அப்பேற்பட்ட தந்தை கிடைத்திருக்கின்றார். ஆகையால் நாம் மிகுந்த குஷியில் இருக்கின்றோம். நம்மை எல்லையில்லாத தந்தை தத்தெடுத்திருக்கின்றார். நாம் அவருக்கு சொந்தமானவராக ஆகியுள்ளோம். தந்தை சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா ஆவார். எனவே நாம் அப்பேற்பட்ட சொர்க்கத்திற்கு அதிபதியாவதற்காக தகுதியுடையவர்களாக சர்வகுண சம்பன்னராக ஆக வேண்டியுள்ளது. நம் எல்லோருக்கும் முழுமையாக கிரகணம் பிடித்திருக்கின்றது. அதை நாம் நினைவின் மூலமாக இறக்குகின்றோம். நமக்கு இந்த ஒரு பிறவியில் மட்டுமே அறிவுரை கிடைக்கின்றது. ஞானக்கடலான தந்தை ஒரே ஒரு முறைதான் வருகின்றார். அவர் அவரை பற்றியும் அவரது படைப்பின் முதல் இடை கடை பற்றியும் முழுமையான ஞானம் அளிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் பாகமேற்று நடிப்பவர்களாகவும், ஆத்மாக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து வந்து இங்கு தத்தம் பாகத்தை ஏற்று நடிக்கிறார்கள். அது முக்தி தாமமாகும். சொர்க்கம் என்பது ஜீவன் முக்தியாகும். தந்தை மனித சிருஷ்டியின் விதை ரூபமாவார். தந்தை வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து
தூய்மையாக ஆக்குகின்றார். கோடியில் ஒரு சிலரே வெளிப்படுகிறார்கள். அனைவருக்கும் தகுதி அளிக்கக்கூடியவர் ஒருவர் ஆவார். நாம் இப்போது தந்தையை நினைவு செய்கின்றோம். தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம். நாம் நினைவு யாத்திரையில் இருக்கின்றோம். சிவத்தந்தையை நினைவு செய்வதால் வயிறு நிரம்புகின்றது. நினைவு ஒருவரையே செய்கின்றோம். அந்த ஒருவருக்கு அர்ப்பணமாகின்றோம். தந்தை வந்து நமக்கு புது புது போதை ஏற்றுகின்றார். தூய்மை, சுகம், சாந்தி மற்றும் செல்வத்தை தந்தையை தவிர வேறு யாரும் நமக்கு அளிக்க முடியாது. தந்தை நமக்கு கணக்கற்றவைகளை கொடுக்கின்றார். நாம் சிவத்தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் அரைக்கல்பம் பூஜாரி, அரைக்கல்பம் பூஜைக்குரியவர்களாக இருக்கின்றோம். நாம் தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்வதால் அவர் மூலம் நமக்கு பலம் கிடைக்கின்றது. மேலும் நம்முடைய பாவங்கள் அழிகின்றன. பதித்த பாவனர் ஒரே ஒரு தந்தைதான். இப்பொழுது நாம் அந்த பாவனமாக்கும் தந்தையை நினைவு செய்கின்றோம். ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒருவர் ஆவார். என்னுடையது என்பதை அழிப்பது என்றால் பாப்சமான் ஸ்திதியில் நிலைத்திருந்த சமயத்தை சமீபத்தில் கொண்டு வருவதாகும். நாம் பெர்ஃபெக்ட் ஆவதற்காக தந்தையின் அன்பில் சதா லவ்லீனாக இருக்கின்றோம். நாம் சதா அன்பில் லவ்லீனாக இருப்பதனால் சகஜமாகவே பிறரையும் கூட நமக்கு சமமாக மற்றும் தந்தைக்கு சமமாக ஆக்குகின்றோம். பாப் தாதா தன்னுடைய அன்பான மற்றும் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா தத்துவம் என்ற வரதானத்தை கொடுக்கின்றார். நாம் வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்துவதற்கான பயிற்சியை செய்கின்றோம். தனக்கு மற்றும் வீட்டிற்கு நன்மை செய்வதற்காக வீட்டினை படங்களால் அலங்கரிக்கின்றோம். அதன் மீது ஞான சிந்தனை செய்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றோம். நாம் தந்தையிடம் ஆசீர்வாதம் வேண்டுவதற்கு பதிலாக அவரது சிறந்த வழிப்படி நடக்கின்றோம். சிவத்தந்தைதான் நன்றிக்குரியவர். எனவே அவரைத்தான் நினைவு செய்கின்றோம்.
பாப்சமான் ஸ்திதி மூலம் சமயத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய தத்துவம் என்ற வரதானத்தை பெற்ற ஆத்மா நாம். ஒருவர் மற்றவருடைய சிந்தனைகளுக்கு மரியாதை கொடுத்து சுயத்தினுடைய பதிவேட்டை நல்லதாக ஆக்கிவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.